கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா க்ளோரி டு. நீங்கள் போடுற சத்தத்தில் பாளையங்கோட்டையில் இருக்கிற அத்தனை பேர் இங்கே வந்துடணும், அந்த மாதிரி. ஓகேவா? க்ளோரி டு. பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு கையை கொடுத்து ஒரு பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. வெக்கப்படாமல் பக்கத்துக்கு ஆளு கை குடியா கொடுத்தீங்களா? எல்லாம் பிரைஸ் லார்ட் சொன்னீங்களா இல்லையா? எல்லாரும் இப்படியே விரைச்சிட்டே இப்படியே பார்த்துட்டே இருந்தா 2 நாள் நாங்கள் என்ன தான் செய்யறது? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்படி க்ளோரி டு. குட், வண்டர்ஃபுல், சூப்பர். சரி, இந்த 2 நாள் என்ன செய்ய போகிறோங்கிறத உங்களுக்கு ஒரு சின்ன ஷார்ட்டாக லெட் மீ டெல். கடவுளுடைய கரத்தின் ஆற்றல் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது, புய பலம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இன்னொரு பக்கம் வந்து பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அவருடைய விரலினாலே அற்புதத்தை செய்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுது. எனக்கு ஒரு சின்ன குவெஸ்டின் உங்ககிட்ட, நீங்களாம் பதில் சொல்லணும், சரியா? இந்த கரத்துக்கும் விரலுக்கும் என்ன வித்தியாசம்? கரத்துக்கும் பலத்துக்கும் என்ன வித்தியாசம்? விரல்னா விரல், கரம்னா கை, அப்படியா? ஏதாவது சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சது. யூ கேன் ஷேர். எது வித்தியாசம் இருக்கா இல்லையா? கரத்துக்கும் பலத்துக்கும், கரத்துக்கும் விரலுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? கரம் ஒரே மாதிரி இருக்கும், விரல் 5 விரலும் வித்தியாசமா இருக்கிறது. வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க. பாருங்க, அவர் சொல்லிட்டாரு, நம்ம சைடில் ஸ்ட்ராங் ஹேண்டா இருக்கிறீங்க. சரி, நானே ஒன்று சொல்றேன் பாருங்க. விரல் இல்லைன்னா கரம் யூஸ் இல்லை. we can take it. ஆனால் நான் சொல்றேன் பாருங்களேன், இந்த பலம் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ பிரதர் வாங்க, பிரதர் வாங்க, கம் கம். இப்போ எங்கள் 2 பேருக்கு ஒரு சின்ன போட்டி. என்ன பாருங்க, என்ன பாருங்க. இப்போ இவர் தள்ளுறாரா நான் தள்ளுறாரான்னு பார்க்கலாம். தள்ளுங்க சும்மா. எஸ் எஸ் எஸ். இது வந்து எதோட பலம்ங்க? நல்ல பார்த்து சொல்லுங்க. அவர் பாவம் எனக்காக கொஞ்சம் தன்மையாக செய்கிறாரு, இல்லாட்டி கையை உடச்சி கையில் கொடுத்துருப்பாரு. எஸ் எஸ், யூ கேன். நல்லா. சரி, இது 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 என்ன பலம் சொல்லுங்க? இது கரமா விரலா? கரம். ஏன்னா நான் சொல்கிறேன் பாருங்களேன், கம்மா. இப்போ நம்ம வந்து கரத்தை இப்படி தள்ளும் போது நல்லா ஸ்ட்ராங்காக எனக்கு நல்ல நல்லா ஸ்ட்ராங்காக தள்ளுங்க. யா இப்போ தள்ளும்போது நான் எங்கேருந்து ஸ்ட்ரென்த் எடுக்கிறேன்னா, யூ சி, ஸ்ட்ரென்த் கம்ஸ் ஃப்ரம் ஹியர், ரைட்? அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பைபிளில் புயபலம். இதை எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? யாரோ ஒரு எதிரி வர்றாங்க, எதிரியை ஓங்கி அடிக்கணும், அவனை தள்ளி விடணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்ட்ரென்த்தை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் விரல் பற்றி, தேங்க்யூ ஸோ மச். விரல் பற்றி சொல்கிறேன்னு, நீங்களே சமைப்பீங்களா? அப்படியா? நிஜமாவா? என்ன சமைப்பீங்க? எல்லாம் சமைப்பீங்க. சரி, வீட்டுக்கு வந்து சோறு போடுவீங்களா? சரி, இந்த உப்பு போடுறீங்களா? உப்பு முக்கியமான மேட்ரு. அது ஒரு 4-5 வாட்டி போட்டோம் அப்படின்னு என்ன ஆகும்? சுவையாக இருக்கும். உப்பு போடுறது நல்லது தானே? உப்பிட்டவரை உள்ளளவும் நினைங்கன்னு சொல்லி தமிழ் சொல்லுது. சரி, தமிழ் பண்பாடு சொல்லுது. இப்போ வந்து உப்பு போடுறது ரொம்ப முக்கியமான மேட்டரா இல்லையா? சிலரெல்லாம் அப்படி எடுத்து அப்படி உள்ள போடுவாங்க, அவ்வளோ கரெக்டாக இருக்கும், சூப்பராக டேஸ்டாக இருக்கும். அதை எதில் செய்கிறோம்? விரலில் தான் செய்கிறோம். இப்போ வந்து நீங்கள் இந்த கதவு ஜன்னல் எல்லாம் வந்து செதுக்குவாங்க, பார்த்துருக்கீங்களா? ரொம்ப அழகாக ஆர்னமெண்ட்ஸாக செய்வாங்க. அதெல்லாம் எதில் செய்வாங்கன்னா விரலில் செய்வாங்க, சின்னதாக செதுக்குவாங்க. அப்புறம் நிறைய
அழகான விஷயங்களை செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன தேவைன்னா இந்த விரல் தான் வேணும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து முன்னாடிலாம் இது நடக்கும். இந்த அரிசி இருக்கு இல்லையா, அரிசியில் வந்து கல் வரும். நீங்கள் உங்கள் ஊரில் பாட்டிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அரிசியில் இருக்க கல்லை அழகாக தனித்தனி எடுப்பாங்க. ஆனால் இந்த காலத்து பாட்டிகள்லாம் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, நம்ம சாப்பாட்டில் இருக்கிற வெங்காயத்தை தனியாக எடுப்பாங்க. சிலருக்கு பிடிக்காது அது, வெள்ளைப்பூண்டு அதை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து அந்த கடுகு இருக்குல்ல, கடுகு இத்தினூண்டு அதை மட்டும் தனியாக தள்ளி வச்சுட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி ஆட்கள்? எஸ், தேர் ஆர். அப்போ அதுக்கெல்லாம் நமக்கு என்ன தேவை? விரல் தேவை. நுணுக்கமாக ஒரு விஷயத்தை செய்யணும்னா அதுக்கு என்ன வேணும்னா விரல் வேணும். இப்போ கடவுள் எப்படியா நமக்கு மிரக்கல் செய்யும்போது தன்னுடைய விரலினாலே செய்கிறார். அப்படின்னா ரொம்ப நுணுக்கமாய் செய்கிறார். சந்தோஷமாக சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், க்ளோரி டு. இப்போ தான் கொஞ்சம் சூடு பிடிக்குது இன்ஜின், ஆனால் கொஞ்சம் இன்னும் சூடு பிடிக்குது நல்லா ஜோரா. பிரைஸ் தி லார்ட், க்ளோரி டு. அவங்களுக்கெல்லாம் கேட்கலையாமா, அவங்களாம் என்ன இங்கே நடக்குதுன்னு தெரியாமல் போயிட்டுருக்காங்க. இங்கே பாருங்க, என்ன பாருங்க, நல்லா ஜோராக சொல்லுங்க பார்க்கலாம், க்ளோரி டு. அப்படி சூப்பர், குட், ஃபைன், சரியா? அதனால் இந்த 2 நாட்களில் ஆண்டவர் நுணுக்கமாய் உங்களை செதுக்க போகிறார். சொல்லுங்க ஆமென், பிரைஸ் தி லார்ட். நான் சொல்கிறத திரும்பி சொல்லுவீங்களா? நீங்கள் எல்லாரும் சொல்லுங்க, நான் சொல்கிறத சொல்லுவீங்களா? பிரதர், இந்த 2 நாளும் நல்லா பேசுவோம். சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட இல்லை, சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட இல்லை, உங்ககிட்ட நல்லா பேசுவோம். போய் சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களே. பிரைஸ் தி லார்ட், க்ளோரி டு, க்ளோரி டு. அப்பா பரவாயில்லையே, நைஸ், குட். நம்ம ஒரு சின்ன ஒரு வர்ஷிப் பண்ணலாமா? மறுபடியும் கொஞ்ச நேரம் எழுந்து நின்று மறுபடியும் கொஞ்ச நேரம். தேங்க்யூ. இ மைனர். நம்ம கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாம். என்னென்னா, லார்ட் கம், லெட் யுவர் பிரசன்ஸ் ஃபில் அஸ். நீங்கள் இந்த இடத்துல நிறைச்சிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க போகிறோம். அந்த அவருடைய பிரசனை நம்ம நிறைச்சிருச்சுன்னா இந்த செஷன் எல்லாம் நமக்கு எப்படின்னா கஷ்டமாக இருக்காது. வில் ஸ்டார்ட் என்ஜாயிங். அது நமக்கு ரொம்ப சந்தோஷமாய் மாறிடும். ஷால் வி க்ளோஸ் அவர் ஐஸ்? கண்களை மூடிக்கொள்ளலாமா? அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆழ்வமாய். எல்லாரும் சேர்ந்து அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆழ்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பெலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எல்லாரும் சேர்ந்து உணர்ந்து சொல்லுங்க, ஆராதனை 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 ஆராதனை. எல்லோய் எல்லோய் என்னை கண்டீரே. ஐயா சொல்லுங்க, எல்லோய். கைகளை தட்டி
நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். உட்காருங்க. சரி, இன்னைக்கு முதலாவது ஒரு விஷயத்தை நம்ம எல்லாரும் பார்த்து விட்டு நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். யாரோ ஒருத்தர் பைபிள்லாம் கொண்டு வந்துருக்கிறீங்களா? எடுத்துக்கொள்ளுங்க. முதலாவது வசனம் யாராவது ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். சபை உரையாளர் 12ஆம் அதிகாரம் முதலாவது வசனம். யாராவது வாலண்டியர் டக்குன்னு வாசிங்க. உன்னை படைத்தவர் வரை உன் இளமை பருவத்தில் மறவாதே. அதாவது பைபிள் என்ன சொல்லுதுன்னா, உன்னை படைத்தவரை உன் இளமை பருவத்தில் நீ மறவாது. நான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன கொஸ்டின் கேட்டால் பதில் சொல்லணும். சொல்லுவீங்களா? சரி, ரைட், ஓகே, ஃபைன், குட். இப்போது நம்மளால் மறக்க முடியாத ஈவெண்ட் என்னென்னலாம் இருக்குது? எதையெல்லாம் நம்மளால் மறக்க முடியாது? நிறைய இருக்கு பிரதர், எதைத்தான் சொல்கிறது இல்லை? நைஸ். ஒருத்தர் ஆமாம் எஸ் அப்படிங்கிறாங்க. சரி, ஏதோ ஒன்று சொல்லுங்க. இப்போ நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டு நீங்கள் சொல்லீங்கன்னா பாருங்கள், மேடம் வந்துடுவாங்க. சீக்கிரம் சொல்லுங்கள். ஸ்கூல் லைஃப்பை மறக்க முடியாது. காலேஜ் லைஃபுக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்கூல் லைஃப் மறக்க முடியாது. வேற பர்த்டே மறக்க முடியாது. எஸ். நீங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை மறக்க முடியாது. எஸ், அஃப்கோர்ஸ். அதாவது எப்போ அதெல்லாம் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும் தெரியுமா? என்னைக்காவது ஒரு நாள் அந்த பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் நம்ம வேற ஒரு உலகத்துக்கு போயிட்டு திரும்பி வந்துடுவோம். ஆமாம், ரைட்? எஸ். சரி, அப்புறம் வேற என்ன மறக்க முடியாது? பியூட்டிஃபுல். டீச்சர்கிட்ட வாங்கின அடி எனக்கெல்லாம் இன்னுமே ஞாபகம் இருக்குது. எங்கள் ஸ்கூலில் ஒரு மாஸ்டர் இருக்கிறார். அவர் எப்படின்னா, கோபம் வந்துருச்சுன்னா ஒரு அடி கொடுக்க மாட்டார். அவர் எப்படின்னா எல்லாமே 2 டன் 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 கீழே வரைக்கும் போகும். நாங்கள்லாம் அப்படியே துள்ளிக்கிட்டு இருப்போம். அந்த சுடுதண்ணி காலில் ஊற்றின எப்படி துள்ளுவோம், அவர் அதெல்லாம் கடை நடிச்சிடுவார். ஓகே, ஃபைன், குட். மறக்கவே முடியாது அந்த மாஸ்டரை பாருங்கள். எனக்கு இன்னும் வரைக்கும் மறக்கல. நான் இது எந்த கிளாஸில் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வாங்கினேன். அவருக்கு இல்லை, அடி. அவர் குச்சி வச்சுருப்பார். இந்த குச்சிக்கு இப்போல்லாம் உங்களுக்கெல்லாம் குச்சி கிடையாது, எங்களுக்கெல்லாம் குச்சி. எப்படின்னா, அந்த குச்சிக்கு காசு யாருக்கிட்ட வாங்குவாங்க தெரியுமா? எங்ககிட்ட. எல்லாத்துக்கிட்டையும் கலெக்ட் பண்ணி ஒரு 4 குச்சி 5 குச்சி வாங்கி வச்சுருப்பாங்க. அதில் முழு மண்டையிலேருந்து கால் வரைக்கும் பட 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 படன்னு. சரி, ஓகே, மறக்கவே முடியாது. எனக்கு வேற அப்பா அம்மாவுடைய அன்பை மறக்க முடியாது. எஸ், அஃப்கோர்ஸ், அஃப்கோர்ஸ். ஹூ கேன் ஃபர்கெட் தட்? இல்லை, யாராலும் மறக்க முடியாது. வேற டூ எஸ் எஸ் எஸ். ஜோரா உங்களுக்கு ஒரு கை தட்டுங்களேன். அது நல்லா தான் தட்டுங்க. ஏன் இப்படி கஞ்ச பிஸ்னாரியா இருக்கு? எஸ். காலேஜ் டூரை மறக்க முடியுமா? எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போய் அடித்த லூட்டி என்ன, குதிச்ச குதி என்ன, பஸ்ஸுக்குள்ளே உட்காந்து ஓன்னு கத்துனது என்ன? we can never forget. ஓகே, வேற ஒரு விஷயத்தை நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், அது மட்டும் யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. எஸ் எஸ். எது? கடவுள் நமக்கு காண்பித்த அன்பை மறக்க முடியாது. அஃப்கோர்ஸ், அஃப்கோர்ஸ். அதுதான் இன்னைக்கு பேச போகிறோம். வேற இந்த பக்கம் யாரும் எதோ சொல்கிற மாதிரி. ரெட்ரீட் சென்டருடைய அனுபவத்தை மறக்க முடியாது. நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவங்க என்றைக்கோ ஒரு நாள் சண்டை வந்தப்போ
ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. அதை மறக்க முடியுமா? என்ன இருந்தாலும் நீ அப்படி சொல்லியிருந்திருக்கவே கூடாது, எப்படி நீ அப்படி சொல்லிட்ட அப்படிங்கிறத நான் 2 சென்டென்ஸில் சொல்லிட்டேன். ஆனால் நம்ம மனசுக்குள்ளே 1000 சென்டென்ஸாக இருக்கும் அது, ரைட்? அதை பேசிக்கிட்டே இருக்கும். எப்படி அவன் அப்படி சொல்லிட்டான், என்ன பார்த்தவ அப்படி சொல்லிட்டா, வேற யாரையாவது சொல்லியிருந்தா நான் எப்படி அவளை நேசித்தேன்னு தெரியுமா? குறிப்பாக பாய்ஸுக்கெல்லாம் அது வருதா இல்லையோ, கேர்ள்ஸுக்கு அது ரொம்ப வரும். ஆமாவா இல்லையா? ஹலோ, ஆமாவா இல்லையா? நீங்கள் எல்லாம் இப்படி என்னை இப்படி முறைச்சி பார்க்குறத பார்த்தா எனக்கு வெடப்பாக இருக்குது. அடி சாமி, என்ன தான் அப்படி பார்க்குறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. பிரைஸ் தி லார்ட். இப்போ நமக்கு ஸ்கிரிப்சர் பைபிள் என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, நம்மை படைத்தவரை நாம் மறக்கக்கூடாது, நம் நினைவில் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது. ஏன் நம்ம நினைவில் கொள்ளணும்? இப்போ இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது. என்ன இருந்தாலும் நான் அவ்வளோ நேசித்தேன், அவள் என்னை பேசிட்டா அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஏன் யோசிச்சுட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஏன்னா நம்ம அன்றைக்கெலாம் ஜாலியாக இருந்தோம், இன்றைக்கி அந்த என்ஜாய்மெண்ட் கிடைக்கலையே அப்படின்னு நினைக்கும் போது அந்த நினைவுகள் நம்ம ஒரு வேளை சந்தோஷப்படுத்துது, சில சமயம் கஷ்டமுப்படுத்தும் இல்லை? இப்போ பைபிள் என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, உன்னை படைத்த கடவுளை நீ மறவாது, ஆல்வேஸ் யூ ஹாவ் டு திங்க். அப்போது அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும்ல. அவங்க சொன்னாங்க, ரெட்ரீட் சென்டருக்கு நாங்கள் போனோம், ரெட்ரீட் சென்டர் என்னால் மறக்க முடியல, ரெட்ரீட் சென்டரில் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க, அதெல்லாம் ஞாபகத்தில் இருக்குது. வி ஹேட் அ எக்ஸ்பீரியன்ஸ், அது எங்களுக்கு ஞாபகம் இருக்குது. அவங்க யாரோ சொன்னாங்க காட்ஸ் லவ். இப்போது அந்த காட்ஸ் லவ் அப்படின்னு சொன்னால் வி ஹாவ் டு டேஸ்ட் இட் இல்லை? நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், எங்கள் கோயம்புத்தூர்லைங்க என்ன நல்லா சூப்பராக இருக்கும். என்னையா சூப்பராக இருக்கும்? கோயம்புத்தூரில் என்ன சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு? பிரியாணி வச்சுப்போம். உங்கள் ஊரில் பிரியாணி இருக்குல்ல, ஆம்பூர் பிரியாணி தான் சூப்பர். உங்கள் ஊருக்கே வருவோம். திருநெல்வேலினா பேர் போட என்னடா அல்வா. இங்கே வந்தாலே நான் மெதுவாக கேட்பேன், நான் அல்வா கிடைக்குமா அப்படி. இருட்டுக்கடை அல்வா கிடைக்குமா? இப்போ இருட்டுக்கடை இருட்டடிச்சிருச்சு, இப்போலாம் கிடைக்கிறது இல்லை. அப்புறம் சாந்தி கடையிலேருந்து ஒரு அல்வா வாங்கி கொடுப்பாங்க. we always enjoy it, we always taste it. இப்போ ஒருவேளை இங்கேருந்து நீங்கள் சொல்றீங்க, எங்கள் சாந்தி கடை அல்வா இருக்குதே, அது ரொம்ப செம டேஸ்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும், அதை சாப்பிட்டு பார்த்து வாயில் வச்சா அது உள்ளுக்குள்ளே போகிறதே தெரியாது, இப்படிலாம் நீங்கள் கதை சொல்லிட்டுருக்கீங்க என்கிட்ட. will it help me? will I praise it? நான் சொல்லுவேன்னா, ஓ ஆமாம் சாந்தி கடை அல்வா நல்லா இருக்குன்னு சொல்லுவேன்னா, எப்போ நான் சொல்லுவேன்? அதை சாப்பிட்டு பார்த்தா தான் சொல்லுவேன், அதை டேஸ்ட் பண்ணால் தான் சொல்ல முடியும். அதே மாதிரி நம்ம எல்லாருமே அவரை டேஸ்ட் பண்ணாதான் அப்பா மறக்கவே முடியாது. அந்த அந்த ரெட்ரீட் சென்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மறக்க முடியாது. அந்த பிரதர் ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க, அதை மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஒரு ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? அட ஆமாவா இல்லையா? இப்படியே பார்த்தா நான் என்னதான் சொல்றது? கொஞ்சம் நல்லா பிரைஸ் தி லார்ட். இன்னொரு வாட்டி பக்கத்துக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஜோர ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லிடுங்க, கை கொடுத்து. பக்கத்துக்கு ஆளை மூஞ்ச பார்த்து சொல்லியா? எஸ், குட், சூப்பர். இங்கெல்லாம் சொன்னீங்களா? யாராவது கொடுக்காம இருந்தாங்களா? கை கொடுக்காம இருந்தாங்களா? இல்லை. சரி, நான் இந்த கடவுளை மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக 3 விஷயத்தை சொல்கிறேன். 3 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஓகே, யூ கீப் திஸ் இன் யோர் மைண்ட். உங்கள்கிட்ட பைபிள் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. எரேமியா 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். See, this is not just a message. இது நான் உங்களுக்கு ஒரு மெசேஜா இப்படி ஒன்று பைபிளில் இருக்குன்னு சொல்கிறதுக்காக வரல. இங்கே நான் எதுக்காக வந்திருக்கேன்னா, இட் இஸ் ஃபார் யூ. இங்கே வந்திருக்க பாரு, உனக்காக கடவுள் சொல்லக்கூடிய வார்த்தை இது. சொல்லுங்க, ஜோரா சொல்லுங்க, praise the Lord, glory to. It is not a just message. இது ரேமாஸ். அது என்னன்னா, உனக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தை. நீங்க இங்க எதேச்சியா வரலங்க. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என்னை கட்டாயமா வரணும் அப்படின்னு சொல்லி இங்க வர வச்சிருக்காங்க, அட்டெண்டன்ஸ் வேற எடுக்கிறேன்னு சொல்றாங்க.
அப்படி யாராவது வந்திருக்கீங்களா? அட்டெண்டன்ஸ்க்காக வந்தவங்க 1 2. நான் ஒரு ஆள் தான் கை தூக்கி இருக்கிறேன். நான் அட்டெண்டன்ஸ்க்காக வரல. ஐ என்ஜாய் கம்மிங் ஹியர். ஓகே, ஒருவேளை சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, போய் தான் பார்ப்போமே என்ன தான் நடக்குது. சும்மா வீட்டில் இருந்து என்ன பண்ண போகிறோம்? ஒருவேளை நீங்கள் வந்திருக்கலாம். இல்லாட்டி வீட்டில் இருந்து நீ போ, இங்கே இருக்காத, தயவு செய்து போய் சேரு அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுருக்கலாம். ஏதாவது இருக்கலாம். இல்லாட்டி ஒருவேளை இப்படி இருக்கலாம், ஃப்ரெண்டு கூப்பிட்டே இருந்திருப்பா, இவளுக்கு வேற வேலையே கிடையாது, இவளுக்கு தான் பொழப்பு இல்லைன்னு என்னையும் பொழப்பு இல்லாமல் நடத்திட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி நீங்கள் வேற வழி இல்லாமல் இங்கே வந்து உட்காந்துட்டு, ஏய் எப்படி போவோம் வீட்டுக்கு அது சொல்லு அப்படின்னு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கலாம். whatever it is, I tell you one thing, you are not by incident. ஏதோ எதேச்சியா நீங்க வரல, கோஇன்சிடென்ட்டா வரல, நீங்க you are by purpose. கடவுள் ஒரு நோக்கத்தோடு இங்க அழைத்து வந்திருக்கிறார். praise the Lord. நல்லா தான் சொல்லுங்களேன், praise the Lord. இப்படி வந்து திருநெல்வேலியில உங்ககிட்ட கெஞ்ச வச்சிட்டீங்களே நீங்க, praise the Lord சொல்லுங்க, glory to. அப்படி கை கொடுங்க பிரதர், நீங்க தான் என்னை காப்பாத்துறீங்க, நீங்களும் தான். praise the Lord. சரி, ரைட், ஓகே. ஃபர்ஸ்ட் வாசிங்க எரேமியா 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். சம்படி எம்மா சாமிங்களா? தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன். உன்னை உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன். இருங்க, தாயின் வயிற்றில் ஆண்டவராகிய கடவுள் நம்ம ஒவ்வொருவரையும் உருவாக்கி இருக்கிறார். சொல்லுங்க ஆமென். ஐயா சொல்லுங்க ஆமென். எஸ், சூப்பர். உருவாக்குவதற்கு முன்பாகவே அவர் அறிந்திருக்கிறார். இங்க யாராவது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் இருக்கீங்களா? இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், சரி ரைட், நானே சொல்றேன், நானே ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தான். இப்போ ஒரு வீட்டை கட்டுறோம். வீட்டை கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் செய்வோம் உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க. கட்ட ஆரம்பிக்கல, இன்னும் ஃபவுண்டேஷன் போடலை, அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நம்ம செய்வோம்? பியூட்டிஃபுல். நம்ம என்ன போடுவோம்? ஒரு பிளான் போடுவோம். இப்போ முன்னாடி எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 2D பிளான் போடுவாங்க. அப்படி ஒரு டிராயிங் போட்டு இதுதான் ஹாலு, இதுதான் கிச்சனு, இதுதான் வாஷ்ரூமு, இதுதான் வந்து டைனிங் ரூமு, இதெல்லாம் போட்டுருவோம். அதெல்லாம் பார்த்தா ஒரு அளவுக்கு we could visualize what it is, நம்ம வீடு எப்படி இருக்கும்னு சொல்லி. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகிடுச்சு, ஆட்டோ கேட் வந்துருச்சு. ஆட்டோ கேடில் நம்முடைய வீட்டுடைய எலிவேஷன், வீட்டுக்குள்ளே எங்கே டேபிள் வைக்கலாம், எங்கே டிவி வைக்கலாம், எல்லாத்தையும் போட்டு நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு டூர் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறாங்க. பிரைஸ் தி லார்ட். இப்போ வந்து வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம என்னன்னா அந்த வீட்டை விஷுவலைஸ் பண்ணி பார்த்துடுறோம், ரைட்? இப்போ வந்து கடவுள் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னால், நீங்கள் இந்த பூமியில் பிறக்கிறதுக்கு முன்னாடி, தாயின் வயிற்றில் நீங்கள் உருவாவதற்கு முன்பாக, அவர் தாயினுடைய அம்மாவுடைய கர்ப்பப்பையில் நீங்கள் உருவாகிறதுக்கு முன்னாடி கடவுளுடைய கண்கள் உங்களை விஷுவலைஸ் பண்ணுச்சு. பிரைஸ் தி லார்ட். அவர் வந்து பார்த்துட்டார். வாட்ஸ் யுவர் நேம்? ஃபிலோமினா, ரைட்? ஃபிலோமினா. இப்போ ஃபிலோமினாங்கிற ஒரு கேரக்டர் இந்த பூமியிலே இல்லை. என்ன வயசாச்சு? 15 years ஆச்சு. இப்போ வந்து 15 வருடங்களுக்கு முன்னாடி, பிஃபோர் 15 years, அவங்க அப்பா அம்மாவுக்கு திருமணமே ஆவதற்கு முன்பாக, அப்படி வச்சுப்போம், முன்பாக கடவுள் ஃபிலோமினா அப்படிங்கிற ஒரு கேரக்டரை அவர் விஷுவலைஸ் பண்ணுறார். ஃபிலோமினா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அவர் பார்க்கிறார். 15 வயது ஆகும்போது ஃபிலோமினா வந்து சென்ட் சேவியர்ஸ் காலேஜில் முதல் ரோல கடைசி சீட்டில், முதல் சீட்டில் உட்கார்ந்துருக்கணுங்கிறத he has planned. ஜோர் அவருக்கு ஒரு கை தட்டிடலாமா? கை இருக்கிறவர்கள் தட்டுக்கு. இப்போதான் கொஞ்சம் பேத்துக்கு ஞாபகமே வருது நமக்கு கை இருக்குது. குட் குட், ரைட். இப்போ வந்து அவர் he has visualized it. நீங்கள் அதனால சொன்னேன், நீங்கள் ஜஸ்ட் ஏதோ ஒரு கோஇன்சிடென்ஸில் இங்கே வரல. இட் இஸ் ஹிஸ் பிளான், அவருடைய திட்டம் நீங்கள் இங்கே வந்தது. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஒருவேளை நான் இன்னைக்கு சொல்கிற மெசேஜ் எல்லாம் நான் ஏற்கனவே கேட்டுக்கிறேன், ஐ நோ திஸ் வேர்ஸ் of course, right? But still இன்னைக்கு he want to rewrite it, he want to reiterate it. அதை மறுபடியும் எழுத விரும்புகிறார் into your heart.
you are chosen and called. Praise the Lord. என்னை பார்த்து ஒரு நாள் ஒருத்தர் சொன்னார், நான் வந்து எனக்கு என்னன்னா சின்ன வயசில் ரொம்ப ஆசை ஒரு ப்ரீஸ்டாக போகணுன்னு. ஆனால் எங்கள் வீட்டில் நான் ஒரே பையன். எங்கள் அப்பா அம்மா வந்து அதுக்கு they are not ready for that. நானும் என்னென்னமோ குட்டிக்காரமாக அடித்து பார்த்தேன். no one accepted. கடைசியில் ஒரு நாள் முடிவு பண்ணி என்னென்னா வீட்டை விட்டு போயிட்டேன். எதுக்கு? நான் வந்து நீங்கள் நம்மளால் சரி ட்ரிச்சியில் வந்து ஒரு சென்ட் சேவியர்ஸ் காலேஜ்னு நினைக்கிறேன், சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ், தேங்க்யூ ஃபாதர். அந்த சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் இருக்குது, யாரோ எங்கேயோ சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச செமினரி அங்கே தான், அதுதான். எப்படியாவது அங்கே போயிடணும் அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியில் வந்துச்சு. என்னை எப்படியோ ஒருத்தர் கண்டுபிடிச்சி என்னை உட்கார வச்சு ரொம்ப நேரம் கன்வின்ஸ் பண்ணி நோன்னு கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அது அப்படியே டிமினிஷ் ஆயிடுச்சு, சரி போயிடுச்சு. ஆனால் ஒரு நாள் ஒருத்தர் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார். அவர் வந்து சொன்னார், this fellow is going to minister God. கடவுளுக்காக பணி செய்வார், இறை பணி செய்வார். எனக்கு ப்ரீஸ்டை தவிர வேற விதத்தில் கடவுளுக்கு பணி செய்ய முடியும்னு எனக்கு தெரியாதுங்க, நிஜமாவே தெரியாது. ஆனால் அவர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறார், he will do. நீங்கள் பாருங்கள், ஒரு நாள் வரும் அவர் மைக்கு பிடிச்சி பேசுவார். அதான் சொல்கிறாரு. எனக்கு அதுனா என்னன்னு தெரியாமல் அவர்கிட்ட உட்காந்து கேட்டுக்கொண்டு இருந்தேன். அப்புறம் நாட்கள் வந்துச்சு, எவ்ரிதிங் சேஞ்ச்ட். எனக்கு அது ஒரு பெரிய பேஷனாக போச்சு. மைக்கு பிடிச்சி பேசணும்னு நினைக்கல, யாரோ ஒரு இண்டிவிஜுவல்கிட்ட போய் சொல்லுவேன், காட் லவ்ஸ் யூ, என்ன ஆண்டவர் நேசித்தார் அப்படிங்கிறத சொன்னேன். அப்புறம் அப்படியே ஸ்லோலி சேஞ்ச். அப்புறம் என் லைஃப் மாற ஆரம்பிச்சது, ஆண்டவருக்காக பணி செய்ய ஆரம்பிச்சு. See, God has visualized it. He has planned it already. இன்னைக்கு நீங்கள் இங்கே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. He has a purpose for you. நம்ம எப்படி பார்க்குறோம், நம்ம இன்னைக்கு எப்படி வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். I have lot of problem in my house. என்னுடைய 1000 பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனையில் இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படி நானும் நினச்சேன், அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் he had a purpose. இப்போ பாருங்க, கடவுள் நம்மை எப்போ நினைச்சிருக்கிறாரு, நம்ம தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பாக, நம்ம அம்மாவும் நம்ம அப்பாவும் நம்மை பற்றி யோசிப்பதற்கு முன்பாக அவர் நம்மை குறித்த ஒரு பிளானை போட்டு கையில் வைத்துக்கொண்டு எந்த ஃபேமிலியில் இந்த பாப்பாவை ஃபிலோமினாவை கொண்டு போய் விடலாம் அப்படிங்கிறத யோசிச்சிருக்கிறார். யோசிச்சு ரைட் டைமில் he has brought her in the place. நம்ம ஒவ்வொருத்தரையும் அப்படி அழைச்சிருக்காங்க. நம்மளால ஒரு வாட்டி ஜோரா அந்த ஆண்டவருக்கு கை தட்டலாமா? நல்லா கை தரலாங்க. Sorry for the interruption. We are going to begin our inaugural function at 10 o'clock. ஸோ இங்கே இந்த எம்டி சேர்ஸ்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். இந்த லாஸ்ட் 2 ரோஸில் இருக்கிற கேர்ள்ஸ் ப்ளீஸ் கம் திஸ் சைட், அப்படி வாங்க. இந்த லாஸ்ட் 2 ரோஸில் இருக்கிறவங்க நீங்கள் பாய்ஸ் ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட், லிட்டில் ஒன் மோர் ஸ்டெப் கம் ஃபார்வர்ட். எம்டி சேர்ஸ் ஒரு மாதிரியாக இருக்கும், நீங்கள் கம், வில் ஆக்குபை ஆல் த சீட்ஸ் அவைலபிள். வாங்க முன்னாடி வாங்க, அப்படியே பாய்ஸ் ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். ஒரு செகண்ட் பார்த்துலாம். இப்போ வந்து கடவுள் அப்படி நம்மை குறித்து ஒரு அழகாக ஒரு பிளான் எல்லாம் போட்டு பியூட்டிஃபுல்லாக he has brought us into this world. அப்புறம் அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிங்களேன். Yes, come on. தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன், நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன், நான் திருநிலைப்படுத்தினேன், மக்கள் இனங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன். பாருங்க, தாயின் வயிற்றில் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே வயிற்றில் இருக்கும்போதே கடவுள் நம்மை ஆசீர்வதித்தாராம். பிரைஸ் தி லார்ட். நல்லா சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். நான் சொல்றதை திருப்பி சொல்லுங்க, ஐ எம் பிளெஸ்ட். ஐ எம் பிளெஸ்ட். சூப்பர். நீங்க ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டாச்சு. அதனால தான் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நம்ம அவரை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டுமா. செகண்ட் விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குல்ல பைபிளில். யாராவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யாரு? சூப்பர். திருமுழுக்கு யோவான். ஜோர கை தட்டுங்க அந்த பாப்பா, நல்லா தட்டுங்க. குட், சூப்பர். அப்புறம் வேற யாரு? ஜீசஸ், அஃப்கோர்ஸ் ஜீசஸ். அப்புறம் மத்த மேரி இல்ல, ஒரு கன்னி அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க ஜீசஸ் வந்து அவங்க வழிதான் பிறக்க போறாங்க.
அதை பற்றி முன்னாடியே சொல்லியிருக்காங்க. சரி, வேற யாராவது? சிம்சோன், பியூட்டிஃபுல், குட். இப்போ வந்து இவங்க எல்லாத்தையும் முன்னாடியே சொல்லியிருக்கிறார், போட்டோம். இப்போ வந்து செகண்ட், நம்மை குறித்து கடவுள் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். யாராவது ஒருத்தர்? எரேமியா 29ஆம் அதிகாரம் 11வது வசனம், 11th verse, 29:11. ஏனெனில் உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் அன்றோ. அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைவிக்கிற திட்டங்கள் அல்ல. So God has a plan for you. ஒரு நிமிஷம் இந்த புக்கு கொடு. இப்போ நான் சொன்னேன், உங்களை படைக்கிறதுக்கு முன்னாடி he had a sketch about you, நீ எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி. அப்புறம் அது ஒரு டாக்குமெண்ட் கையில் வச்சிருக்கிறார். இப்போ வந்து ஜீசஸ் கையில் இப்படி ஒரு டாக்குமெண்ட் இருக்கு. என்ன டாக்குமெண்ட் தெரியுமா? அதில் உன்னுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், எப்படியெல்லாம் அமைய வேண்டும் என்பதை ஒரு டாக்குமெண்ட்டாக வச்சிருக்கிறார். அதனால தான் சொன்னேன், இன்னைக்கு இந்த இடத்துல இந்த வேர்டை கேட்கணுங்கிறது கடவுளுடைய தீர்மானம். ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உங்களெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வருது, அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். என்னென்னா, நான் இந்த மியூசிக் வாசிக்கிறாங்கல்ல, அந்த வாசிக்கிறதுக்கு ஒரு பொண்ணு எங்கள் கூட இருந்துச்சு. ஃபார் அ வெரி லாங் டைம், ஒரு 10 years என் கூடயே இருந்து ட்ராவல் பண்ணிட்டு இருந்துச்சு. நான் எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போயிடும். நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? எப்போதுமே ஒரு ஸ்டோரி ஒன்று நரேட் பண்ணுவேன். அதாவது ஸ்டோரினா, எனக்கு ஒரு பாட்டு வந்துச்சு, அந்த பாட்டை இப்படி தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். அப்போ எனக்கு அந்த பாட்டு பேசிகிட்டே இருக்கணும் இல்லையா? பேசிகிட்டே இருக்கும்போது சில சமயம் ஹை நோட்டில் பேசிகிட்டு இருப்போம். பாட்டை எடுத்தோம்னா ஹையாக எடுத்து வேன்னு கத்த ஆரம்பிச்சிடுவோம். அதனால் நான் எப்போதுமே என்ன சொல்லி வச்சுருப்பேன்னா, கரெக்டாக அந்த இடம் வந்த உடனே கார்டு மெதுவாக பிடிச்சா நான் என்ன பண்ணுவேன்னா அந்த பாட்டை எடுத்துருவேன் அப்படின்னு சொன்னேன். பேசிகிட்டே இருக்கும்போது எனக்கு இப்படி தான் பாட்டு வந்துச்சு, அப்படி இந்த மாதிரி ஒரு பாட்டு வந்துச்சுன்னு நான் சொல்லணும். சரியா? அதை வந்து நான் ஒரு 60-70 வாட்டி சொல்லியிருப்பேன். அட்லீஸ்ட் 100 times ஆகுது. பல இடங்களில் நான் அதை பேசியிருப்பேன். அந்த 100 வாட்டியுமே அந்த பொண்ணு வந்து என்னென்னா என் கூட வரும். நான் இப்படி கதை சொல்லுவேன், இப்படியெல்லாம் நடந்துச்சு, இப்படியெல்லாம் ஆச்சு, இப்படிலாம் போச்சு, இப்படிலாம் இருந்தப்போ ஒரு நாள் அப்படி கண்ணீரோடு இருக்கும் போது இப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணணும்? அந்த கீயை பிடிக்கணும், காடை வந்து பிடிக்கணும். கண்ணீரோடு இருக்கும்போது அப்படின்னு எனக்கு வலது பக்கம் உட்காந்துட்டு இருக்கும். கண்ணீரோடு நான் இருக்கும்போது அப்படின்னு இந்த ஆளை பார்ப்பேன். இது என்ன? நான் கண்ணீரோடு இருந்த போது ஆண்டவர் எனக்கு ஒரு பாடலை கொடுத்தார். இந்த ஆளை இப்படி பார்த்தா எனக்கு டென்ஷனாக வரும். இங்கே வந்து மக்கள் ஏகப்பட்ட ஆள் உட்காந்துருப்பாங்க. அட காடை புடியா. அப்புறம் நான் நிறுத்திட்டு, எம்மா ஈமைனரை புடிமா அப்படின்னு சொன்ன உடனே அப்படி பிடிக்கும். அட 100வது வாட்டி நான் பேசும்போதும் எனக்கு ரொம்ப கோவம் வரும். வந்த உடனே டென்ஷனாக இருப்பேன். ஏமா உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், எப்போ பார்த்தாலும் இப்படி பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு நாள் நான் ஜெபம் பண்ண போனப்போ ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, ராஜேஷ் நீ ஏன் அப்படி பார்க்குற, நீ கொஞ்சம் இப்படி பாரு. எப்படிங்க ஆண்டவரே பார்க்குறது, கோபம் தான் வருதுங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னார், அப்படி இல்லை, நீ வந்து 100வது வாட்டி நீ சொன்ன கதையவே திரும்ப திரும்ப சொல்கிற, ஆனாலும் அவள் தன்னை மறந்து உன்னை ஆன்னு பார்க்குறாளே, அதுக்காக நீ சந்தோஷப்படு. ஆமாம், அந்த அளவுக்கு நம்ம தத்ரூபமாக கதை சொல்லியிருக்கோம். பிரைஸ் தி லார்ட். இப்போ நான் ஏன் இந்த கதை சொன்னேன்னா, நம்ம வந்து பிரைஸ் தி லார்ட் சொன்னால் நல்லா சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அடுத்த மைந்தி அல்லேலூயா. சரி போகட்டும். ரெண்டாவது ஒரு விஷயம், he has a good plan for us. நமக்காக ஒரு அற்புதமான ஒரு பிளானை கையில் வைத்திருக்கிறார். அதனால அவரை நம்ம மறக்கவே கூடாது. செகண்ட், தேர்ட்லி, கடைசியாக ஒரு விஷயத்தை பார்த்துட்டு we will go for a prayer. ஓகே. எண்ணிக்கை 26:1. எண்ணிக்கை 26:1. யாராவது எடுங்க பார்க்கலாம். எண்ணிக்கை 26:1.
இஸ்ரவேலுக்கு ஆசி கூறுவதே ஆண்டவருக்கு விருப்பம். அவருக்கு ஒரு விஷயம் மனதில் இருக்கு. I want to bless my children. அவங்க எப்படி இருந்தாலும் சரி, அவங்கள சரி பண்ணி அவங்களுக்கு என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் கொடுத்தே தீருவேன். Praise the Lord. நம்ம எப்படி இருந்தாலும் சரி, நம்ம என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, நம்ம பாவத்தில் இருந்தால் நீ பாட்டுக்கு செஞ்சுட்டு அப்படி கிடையாது. அதை சரி பண்ணி நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பது கடவுளுடைய திட்டம். Praise the Lord. Glory to, நல்லா சொல்லுங்க, glory to. Yes, of course. நான் ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்லிட்டு we'll go for prayer. ஓகே, என் கூட ஒரு அருமையான தம்பி இருந்தாப்புல, லாங் பேக். அவர் வந்து ஒரு அதாவது பிராமின் அந்த ஐயங்கார்னு சொல்லுவாங்கள்ல, அந்த போட்டு வச்சு அந்த ஐயங்கார். ஆனால் somehow he got to know about Jesus. இயேசுவை பற்றி அவருக்கு எப்படியோ தெரிஞ்சிருச்சு. இந்த இயேசு மேலே பயங்கரமான ஒரு பற்று அவனுக்கு. அவன் வந்து நாங்கள் ஒரு கம்பெனி நடத்தியிருந்தோம். அந்த கம்பெனியில் he was working in the company just for 2,500 rupees. Just 2,500 rupees. This happened by 2002. 2002வது வருஷத்தில் 2,500 ரூபாய் சம்பளத்துக்காக அந்த கம்பெனியில் வேலை செய்து கொண்டு தான். ஆனால் எங்கள் கம்பெனியில் வந்து வேலை செய்யறதுக்கு ஒரே நோக்கம் என்னென்னா, ஐ நீட் ஜீசஸ். இந்த இடத்துல இயேசுவை பற்றி சொல்கிறாங்க, இயேசுவை தெரிஞ்சிருக்கிறாங்க, எனக்கு அந்த இயேசுவை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும், அதனால நான் வந்து இருக்கிறேன்னு சொல்லி. அவன் என்ன படிச்சிருந்தான்னா, பிஎஸ்சி இல்லை, பிஏ நினைக்கிறேன், பிஏ ஜுவாலஜியா, பிஎஸ்சியா, ஜுவாலஜி தான், பிஎஸ்சிஎஸ் அஃப்கோர்ஸ், ஜுவாலஜி தான் அவனுடைய மேஜர். ஓகேங்களா? இவன் என்ன வேலை செஞ்சுருந்தான் எங்கள் கம்பெனிலன்னா, சாஃப்ட்வேர். இவன் கொஞ்சம் அங்கங்கெல்லாம் போய் கற்றுக்கிட்டு வந்து சாஃப்ட்வேர். ஆனால் ரொம்ப பக்தியாக இருப்பான். கொஞ்ச நாள் கழிச்சதுக்கப்புறம் சென்னையில் அவனுக்கு வேலை கிடச்சிச்சு. He went there. From there he went to Pune. From there he came back to Bangalore. From Bangalore he came to Coimbatore. Then he went to Hyderabad. Then he came back to Bangalore. Now he is in Bangalore. இப்போ பெங்களூரில் இருக்கிறாப்புல. Could you imagine what he is earning? அவர் என்ன சம்பாதித்து கொண்டிருக்கார் தெரியுமா? என்ன ஃபீல்டில் இருக்கார் தெரியுமா? அதே ஐடி ஃபீல்டில் தான் இருக்கிறாரு. Now he is a CEO. He is earning around 4 lakhs in India per month. ஒரு மாதத்துக்கு 2,500 ரூபாய். 2002வது வருஷத்தில் 2025 he is earning 4 lakhs. ஆனால் அவருடைய டெஸ்டிமனி என்ன தெரியுமா? I love Jesus. I live for Jesus. God has blessed him like anything. அவன் என்ன கேட்டாலும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். Praise the Lord. நம்ம வந்து we are behind a God. இந்த மாதிரி ஒரு கடவுளை பின்பற்றி தான் நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். இந்த கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறார். எப்படின்னா, நம்மளால மறக்கவே முடியாத அளவிற்கு நம்மை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். சந்தோஷமா சொல்லுங்க, praise the Lord. Hallelujah. நான் 3 விஷயம் ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு சொல்லிட்டேன். முதலாவது, தாயின் வயிற்றில் நாம் நம்மை உருவாக்குவதற்கு முன்பாகவே அவர் நம்ம பார்த்துட்டார். அதனால அவரை நம்ம மறக்கக்கூடாது. ஏன்னா யாருமே அப்படி கிடையாது. God alone has done that. ஒன்று. ரெண்டாவது ஒரு விஷயம், நம்மை குறித்த திட்டத்தை, அழகான ஒரு திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். So we should not forget him. He is the only person who can bless us. அவர் ஒருவர் மட்டுமே நம்மை ஆசீர்வதிக்க முடியும். நம்மளால் மறக்க முடியாத அளவுக்கு ஆசீர்வதிக்க முடியும். அதனால நாம் அவரை மறக்கக்கூடாது. ஓகேவா? Shall we pray? இந்த கடவுள்கிட்ட ஒரு சின்ன ஒரு ஜெபம் பண்ண போகிறோம். என்னென்னா, He is going to change our life. நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறார். இன்றைக்கி நீங்கள் வந்த மாதிரி ஒரு டைம் வரும்போது நீங்கள் இருக்க மாட்டீங்க. நான் இந்த மாதிரி நிறைய நாளாக பல வருஷங்களாக இந்த பணி செய்கிறேன். சமீபத்தில் நான் வந்து ஹொசூரில் போய் ஆண்டுடைய வார்த்தையை சொல்ல போனேன். அங்கே வந்து தமிழ்நாடு முழுசும் இருக்கக்கூடிய நிறைய யூத்து அங்கே வந்து கலந்து கொண்டாங்க. அப்போ ஒரு டீ டைம் நினைக்கிறேன், அந்த டைமில் வெளியில் வந்தப்போ ஒரு ரெவரண்ட் சிஸ்டரை பார்த்தேன். அவங்க வந்து சொன்னாங்க, பிரதர், நான் வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நீங்கள் கரூருக்கு வந்திருந்தீங்க,
அங்கே நீங்கள் கொடுத்த மெசேஜை என்னால் மறக்க முடியாது. அதில் நீங்கள் இந்த இன்சிடெண்ட்டை சொன்னீங்க அப்படின்னு ஒரு இன்சிடெண்ட்டை சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதே மீட்டிங்கில் அதே போல் சம் 12 years or 13 years நினைக்கிறேன், ஒரு யங் பாய் சொன்னாப்புல, நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து ஒரு யூத் ப்ரோக்ராமுக்கு வந்திருந்தீங்க, அந்த ப்ரோக்ராமில் நான் இருந்தேன், என் வாழ்க்கையை மாற்றியது. Praise the Lord. God can change you. இன்னைக்கு அவர் நினைச்சா என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, வாட் எவர் த சிச்சுவேஷன் யூ ஆர், உனக்கு வந்து ஞானம் இருக்கலாம், அறிவு இருக்கலாம், சூழ்நிலை இருக்கலாம், பணம் இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். டோன்ட் பாதர். இன்னைக்கு ஆண்டவர் உன் மீது கையை வைத்துட்டா உன் லைஃப் மாறிடும். நம்புறீங்களா? டு யூ பிலீவ்? எஸ். பிரைஸ் தி லார்ட். நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாமா? அந்த கடவுள் இன்னைக்கு நம்ம மேலே கை வைக்கட்டும். நீங்கள் இங்கேருந்து போகும்போது இங்கே வந்த மாதிரி போக போகிறதில்ல, டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் போக போகிறீங்க. எந்திரிக்கலாமா? எழுந்து நிற்கலாமா? எஸ், கம் ஆன், லெட்ஸ் ப்ரே. இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆழ்வமாய். பாருங்க, ஒரே நிமிஷத்தை பாருங்க. எவ்ரி ப்ரேயர் டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லார்ட்ஸ் பிரசன்ஸ் வில் பி ஹோவரிங். நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. உலகம் வந்து ஒழுங்கின்மையாக இருந்துச்சு, அது ஒழுங்கு இல்லை. தூய ஆவியானவர் தண்ணியின் மீது உலாவிக் கொண்டிருந்தார், அசைவாடி கொண்டிருந்தார். கடவுளுடைய வார்த்தை புறப்பட்டது. ஒழுங்கில்லாமல் இருந்த அந்த உலகம் பியூட்டிஃபுல்லான ஒரு உலகமாய் மாறிவிட்டது. இன்னைக்கு தூய ஆவியானவர் நம்ம மேலே அசைவாட ஆரம்பிச்சிட்டா, கடவுளுடைய வார்த்தை ஏற்கனவே வந்து கொண்டு இருக்கிறது, உன் வாழ்க்கையை மாற்றிவிடும், பியூட்டிஃபுல்லாக மாற்றி. அதனால் அந்த நினைவுகளோடு நீங்கள் அந்த ஜெபத்தை செய்யுங்க. சின்ன ப்ரேயர் தான் நம்ம பண்ண போகிறோம். அந்த நேரத்தில் ஜீசஸ் வில் கம் நியர் யூ. எவ்ரி ப்ரேயர், எவ்ரி மாஸ், எந்த நேரம்னாலும் எடுத்துக்கங்க. யூ ஆர் இன்சைட் த கேம்பஸ். we have all prayed for you. உங்களுக்காக அதிகமாக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். ஆண்டவர் அற்புதமாய் நடத்துவார். நிறைய பேர் இங்கே ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க. கண்களை முடிக்கிறீங்களா? கண்ணை முடிக்கிறீங்களா? ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ். பி சின்சியர் இன் த ப்ரேயர். அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய். எல்லாரும் சேர்ந்து
பிரசன்னம் ஒவ்வொரு உள்ளத்தையும் நிறைக்கட்டும். ஆவியானவரே, நீர் ஒவ்வொருவரையும் தொடுவீராக. தூய ஆவியானவரே, உடைய பிரசன்னம் ஒவ்வொரு உள்ளத்தையும் நிறைக்கட்டும். உடைய ஆற்றல் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். நீர் தொடுகிறதுக்காய் நன்றி. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஆராதனை ஆராதனை. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். உமக்கு நன்றிப்பா. அன்பு கூறுவேன். நம்மை மறந்து சத்தத்தை உயர்த்தி உமக்கு நன்றி. கரங்களை தட்டிக்கொண்டே சந்தோஷமா துதிகள் நடுவில் அவர் இருக்கிறார். இன்று நம் நடுவில் வந்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நன்றி. ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. சந்தோஷமா கைகளை தட்டி அல்லேலூயா 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 அல்லேலூயா. இப்படி அன்பின் பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிறைக்கட்டும், நிறைவாக்கட்டும். கானா ஊரில் மரியன்னை வந்து இயேசுவே உம்மிடத்தில் பரிந்து பேசின போது அந்த இடமே நிறைவாய் மாறியது இப்படி அற்புதத்தினால. அப்படியே இங்கேயும் இப்படி அற்புதத்தினால் நிறைவடைவார்களாக. ஆசீர்வாதம்.